சாயிராம். எல்லா துன்பங்களையும் போக்குவதற்கான மிகப்பெரிய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பூரணமாக நாம் நம்பலாம். நம் வாழ்வில் துன்பம் விளைவதற்கு நம் அறியாமையை தவிர வேறு காரணம் இருக்கவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று 2 நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, உனக்கான அந்த நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து நிறுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். கஷ்டமே இல்லாததால்தான் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து பயப்பட வேண்டும். யாரிடத்தில் கஷ்டமே இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள்தான் கஷ்டங்களை பார்த்து பயந்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கஷ்டத்தை கடந்து வந்தவர்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லைதானே? ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து விட்டாய், எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்தும் விட்டாய். இனி வரப்போவதெல்லாம் உனக்கு கஷ்டமே கிடையாது. சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் எப்பொழுதுமே மிகப்பெரிய நோக்கத்தோடும் மிகப்பெரிய எண்ணத்தோடும் தான் இருப்பான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, அந்த எண்ணம் உன்னிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே கிடையாது. எல்லாம் இழந்த பிறகும் யாரிடத்தில் நம்பிக்கை மட்டும் மீதம் இருக்கிறதோ, நம்பிக்கை மட்டும் யாரிடத்தில் மீதம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றிக்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள். தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்கி நிற்காதே என் பிரியமே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்கான பாடங்கள் நிறையவே இருக்கத்தான் செய்கிறது. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்படக்கூட நேரிடும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, உனக்கான நல்லது எல்லாமே ஒரு கூட வரப்போகிறது. ஒன்று கூடி எல்லாமே உன்னை தேடி வரப்போகிறது. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. அந்த சந்தோஷ நிகழ்வு, சந்தோஷம் உன்னை தேடி வரும் பொழுது எதையோ நினைத்து உன்னுடைய வேதனையை நீயே அதிகமாக்கிக் கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சிரிப்பதற்கு நீ காரணமாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு எப்பொழுதுமே நீ காரணமாக இருக்கவே கூடாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னால் மற்றவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு போகலாமே. இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் பிரியமே. இந்த நிமிடமும் நிரந்தரம் இல்லை என்பதுதான். இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாமல் இரு. என்ன வாழ்க்கை இது என்று சலிப்படைவதை விட, சலிப்பு அடைவதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று மாற்றி எண்ணி பார்க்க கற்றுக்கொள். வாழ்வு என்பது உனக்கு மகிழ்ச்சிகரமாகவே மாறும். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுக்க பழகு என் பிரியமே. அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில்
நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற, அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள்.
எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. இது நாள் வரை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று வேதனையோடு என்னிடம் வந்து புலம்பினாய் அல்லவா? அந்த கஷ்டத்திற்கான தீர்வை இதோ உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன் பொறுமை காத்திருப்புக்கான பரிசை உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். நான் பலமுறை உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் நடப்பது சர்வசாதாரணமான விஷயமே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பத் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நல்லது நினைத்தால் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழிதான். பொறாமை மற்றும் பேராசையின் காரணமாக ஒருவன் அடுத்தவனை அழிக்க நினைத்தால் அது அவனுக்கே வினையாக முடிந்துவிடும் என்பது உண்மையிலும் உண்மை. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்பதும் உண்மையிலும் உண்மை. இறைவன் மேல் உண்மையான பக்தி செலுத்துவோரை எந்த கெடுதல்களும் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதற்கு சான்று பல இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை சில பேருக்கு மிக சிறியதாக எண்ணக்கூடும். உனக்கு சிறியதாக எண்ணும் பிரச்சனை பல பேருக்கு அது தலையாக பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பிரச்சனைகள் எல்லோருக்கும் வந்த வண்ணமும் போய் வண்ணமும் இருக்கத்தான் செய்யும். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முதலில் வளர்த்துக்கொள். என்ன வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏன் இப்படி மனதை துவண்டு போக செய்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவே இல்லையே. நீயே தோற்றுவிட்டது போல் ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியையும் இழந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படிதான் நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்லவே அல்ல. வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ சந்தோஷம் வருமே தவிர, தோல்வியடைந்தால் கஷ்டம் வருமே தவிர நிம்மதி எப்பொழுதும் வரவே வராது. மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் மனம் வெறுமையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும் உன் மனம். எதையாவது நினைத்து கொண்டே இருந்தால் எப்படி உன் மனம் நிம்மதியாக இருக்கும்? ஏனென்றால் பிரச்சனைகள் சூழும் பொழுது அறிவாளிகள் கூட சில சமயம் முட்டாளாகி விடுகிறனர். முட்டாள்கள் கூட தைரியமாக செயல்பட்டு சில சமயம் அறிவாளியாகி விடுகிறார்கள். இரண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரிவதே இல்லை. நீ எது வந்தாலும் தைரியமாக இருக்க பழகிக்கொள். உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கலாம். எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாயோ, நிராகரிக்கப்பட்டாயோ, அவமானம் செய்யப்பட்டாயோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடமாகவே இருக்கும். உரிய நேரத்தில் உனக்கு உதவியவர்களையும் உதவாதவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறந்து விடாதே.
சரியான நேரத்தில் உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடாதே. அவர்கள் மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்தவும் எண்ணி விடாதே. அதே சமயம் சரியான நேரத்தில் உனக்கு உதவாதவர்களை மறந்து விடாதே. அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை சொல்லிக் கொண்டே இரு. அவர்கள் உதவி என்று வரும் பொழுது மறக்காமல் அவர்களுக்கு உதவி செய். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்வில் நல்லதை நடத்தாமல் நான் ஓயவே மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் ரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த ரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நிராகரிப்புகள்தான் நம்மை உயர்வான, மிக உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள். எனவே யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படவே படாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரியமே, உன்னுடைய பிரச்சனை முற்றுகிறது என்றால், மிகப்பெரிய பிரச்சனையாக வலுவிழுத்து கொண்டிருக்கிறது என்றால், உன்னுடைய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கேதான். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எல்லோர்பாலும் உரிமையை எடுத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் மனம் வெறும்பி கலங்காதே. சில சமயங்களில் அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது. காரணமே இல்லாமல் இன்று என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் என்னுடைய தாமரை முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தையும் நீயே பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கும் பொழுது அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. மற்றவர்களுடைய சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது, நிம்மதியாக அவர்களோடு சேர்ந்து வாழவும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும். அந்த மதிப்பை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடாதே. இது வேண்டாத வேலை. மற்றவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு மனிதனாக இரு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. நீ என் பிரியமான குழந்தை, எப்பொழுதும் மனிதனாக தான் இருப்பாய் என்பது உன் சாயிநாதருக்கு தெரியும். என்னுடைய குழந்தை, எப்பொழுதும் தவறான பாதையிலும் தீயான பாதையிலும் செல்லவே செல்ல மாட்டாய். உன்னை அப்படி தவறான பாதையில் சென்று விட்டுவிட்டால் நான் உன் அப்பாவாகவே இருக்க முடியாது. நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை இழுத்து பிடிக்கும் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் சாயப்பா இருப்பேன். குழந்தையே, மற்றவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே என்று நினைத்து மனம் வருந்த உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பமெல்லாம் போதும், உன் மன வேதனையெல்லாம் போதும், உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை,
துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு.
நிம்மதியாக இரு, எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. உன்னுடைய நல்ல சிந்தனையும் செயல்களும் தான், உன்னுடைய எண்ணங்களும் தான் உன்னுடைய பொழுதை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள். எனவே நல்ல எண்ணத்தோடு இரு, நல்ல சிந்தனையோடு இரு. நீ நினைக்க முடியாத, நீ எதிர்பார்க்காத அந்த அற்புதமான மாற்றத்தை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்தி காட்டுகிறேன், மாற்றி காட்டுகிறேன். எல்லோருக்குமே முன்னேறுவதற்கு ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கால தாமதமாகும், சிலருக்கு உடனடியாக கிடைத்துவிடும். ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கிடைத்தே தீரும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? சந்தோஷமாக இரு, நான் இருக்கிறேன்.